ஆண்டவருடைய வேதம் என்ன பண்ணுது தெரியுமா? நம்முடைய பிஹேவியரை மாத்துறது இல்ல, உங்க செயல்பாடுகளை மாத்துறது இல்ல. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா எதை வகை அறுக்கிறது என்றால் உங்கள் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கு. நினைவுகளையும் யோசனைகளையும். அதுதான் ரொம்ப முக்கியம். The thoughts and intentions of the heart. நான் எதை செய்கிறேன் என்றல்ல, எதற்காக செய்கிறேன். இன்டென்ஷன் வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை இங்கிலீஷ்ல. The world punishes your actions, but God punishes your intentions. உலகம் எதை தண்டிக்கிறது என்றால் உங்களுடைய செயல்களை தண்டிக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கறது தெரியுமா? நீ எதற்காக செஞ்சன்றதை பார்க்கறாரு. செய்யறது முக்கியம் இல்ல, எதற்காக செஞ்ச. நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம செய்கிற அநேக நல்ல காரியங்களுக்கு தவறான எண்ணங்கள் இருக்கலாம். நான் எந்த அரசியலில் பெரிய ஈடுபாடு எனக்கு கிடையாது. ஆனால் பொதுவாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு ஓட்டுக்கும் பல ஆயிரம் கொடுக்குறாங்க. லாட் ஆஃப் மணி இஸ் பீங் கிவன். நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் எடுத்து பாருங்களேன். அவங்க அந்த வாங்குறான் பார்த்தீங்களா காசு, அவனுக்கு இவன் எப்படி தெரியலாம் தெரியுமா? கடவுள் மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் ஒரு கடனில் இருக்கிற ஒருத்தன், பசியில் இருக்கிற ஒருத்தன், பணத்திற்கு வழி இல்லாமல் இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு திடீர்னு ஒருத்தன் 10,000 ரூபா கொடுத்தான்னு வைங்களேன், அவன் எப்படி தெரியுமா இவரை சொல்லுவான்? கடவுளுங்க, நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. ஆனால் கொடுத்த காரியம் ரொம்ப நல்ல, அவனுக்கு உதவி செய்கிறது போல இருக்கலாம். ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். ஆண்டவர் எதை தெரியுமா பார்ப்பாரு? டேய், எனக்கு தெரியும்டா, நீ 10,000 ரூபா கொடுத்துட்டு 10 கோடி அடிக்க போற, எனக்கு தெரியும். நீ கொடுத்தது அவனுக்கு நன்மை செய்யறதுக்கு இல்லை. புரியுதா? உலகம் எதை தெரியுமா பார்க்குது? நன்மையான காரியங்களை செய்கிறத பார்க்குது. ஆனால் ஆண்டவர், நீ அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் எதற்காக செஞ்ச, உன் சிந்தனையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குப்பா? நீ எதற்காக இதை செய்தாய்? வித் வாட் இன்டென்ஷன் டிட் யூ டூ? அதைத்தான் வகை இருக்கிறார் ஆண்டவர்.